குயிக்காக ஒரு வீட் பீஸா ரெசிபி பார்ப்போமா. அரை கப்பு வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 1 கப்பு கோதுமை மாவு, இது வீட்டில் அரைச்ச மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, மிக்ஸ்டு ஹெர்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஆல்ரெடி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டு தண்ணியை சேர்த்து நீங்கள் எப்பவும் எப்படி மாவு பிசைவீங்களோ சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் நீங்கள் அது நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கணும். இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி மூடி போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். சாஸ் பார்த்திங்கன்னா கெச்சப்பு, சில்லி சாஸு, அப்போ பொடியாக நறுக்குனா பூண்டும் கேப்சிகமும் சேர்த்துட்டு ஒரிகானோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். லைட்டாக 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே மாவு சாஃப்டாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஊத்தப்பம் சட்டியில் தான் சுட போகிறேன். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க சாஸு, ஆனியன், கேப்சிகம் சேர்த்து சீஸ் சேர்த்து இப்போ மூடி போட்டு சிம்மில் மாற்றிடுங்க. சிம்மில் மாற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்தோம்னா நம்ம பிஸா ரெடி.